எஸ். ஸோ ஹலோ எஸ்பிரன்ஸ், வெல்கம் டு 827. நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ், இன்னைக்கான ஒரு செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியோடைய ப்ரிப்பரேஷன், அதுவும் ஒரு ஸ்டடி பிளானோட நம்ம இந்த ஒரு செஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், ஸோ வாட் எவர். ஸோ நீங்கள் இந்த ஒரு ஷெடியூல் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? எஸ், ஓகே, டன்பா. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், ஸோ நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம். இட்ஸ் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஃபவுண்டேஷன். ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? எஸ், ஸோ நம்மளுடைய ஆனுவல் பிளானர் டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும். ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் ஜூன், ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர். ஸோ ஜூன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வி ஹாவ் 6 months இன் அவர் ஹேண்ட். சரியா? அப்போ இந்த 6 மாதம், சரியா, 180 days, கரெக்டாப்பா? 180 days அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நம்மளும் கொடுக்க போகிற இந்த ஒரு ஷெடியூல் அப்படின்றது 6 monthக்கான ஒரு ஸ்டடி பிளானர் பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எல்லாரும் தெளிவாக பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ கரெக்டாக இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் அப்படின்னு நம்ம ப்ரிலிம்ஸ் லெவலில் பார்க்கும்போது எனக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக், ஜிகே அப்படின்றது இருக்கும். எஸ், ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச், ஸோ சிறகுகள், இப்போ இந்த பேட்ச் அப்படின்றது நமக்கு என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆகி அடுத்த பேட்ச் 2.0, ஸோ சிறகுகள் 2.1 நெக்ஸ்ட் பேட்ச் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியாச்சு. அண்ட் சிந்தனை, அதுக்கப்புறம் லட்சியம் சொல்லக்கூடிய பேட்ச். ஸோ இன்னும் இந்த 27 இருக்குது. எஸ், ஸோ இன்னைக்கு நியூ இயருடைய சேல் லாஸ்ட் டே. சரிங்களா? சேல் வந்து இன்னைக்கு எண்ட் ஆகிடும். ஸோ இன்னும் யாராவது பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்மளுடைய கோடு Y1029. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எப்பவும் இருக்கிற ஆஃபரை விட 5% எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம கோடு யூஸ் பண்ணும்போது இன்னும் 2% எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிறது. இந்த சேல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பேட்சஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நான் இப்போவே சொல்லிட்டு மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், இது நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்ன பண்ணணும்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் இந்த ஒரு மெகா பேக்கை என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா எக்ஸாமும், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் அப்படின்றதோட ஒரு பேட்சோடைய அக்சஸ் மாதிரி இதை ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 years எல்லா பேட்சஸும் 100 பேட்ச் இருக்குன்னா 100 பேட்சும் இந்த 2 வருஷம் இந்த ஒரு பேக்கில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட இன்ட்டு 2 டபுள் த ப்ரைஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஆஃபர்லேயும் இது ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மல் டைம் விட. சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு தமிழுடைய சிலபஸ், ஆப்டியோட சிலபஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஸோ பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா சிலபஸும் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பேசிக்கோம். மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டில் நம்மளுடைய ஆப்டிடியூட் பிளேலிஸ்ட்டும் இது ரிலேட்டடான ஜெனரிக்ஸும் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜெனரிக்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், ஓகேப்பா. ஸோ நம்மளுடைய பிளானருக்குள்ளே வந்துடலாம். நான் 6 மாதம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மாதமும் ஒரு பிளான் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் மந்த் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ண போகிறேன், அதாவது பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ என்ன சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுட்டாப்பா. சரிங்களா? இங்கே தமிழ் அண்ட் இங்கிலீஷோடைய பேசிக் கிராமர்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பாலிட்டியோடைய பேசிக் கான்செப்ட்ஸ், அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கோ. சரியா? சிலபஸ் அட் த எண்ட் நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், ஒரு 2 டாபிக் மட்டும். சரியா? இதை ஃபர்ஸ்ட் 30 days அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. இது 90 days கிடையாது, 180 days. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரமும், ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா 1.2லேருந்து ஒரு 2 hours என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றது மஸ்ட் ஃபார் ரிவிஷன் அது. சரிங்களா? ஸோ இப்போ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பில்ட் அப் பண்ணிக்கோ. சரியா? அப்படியே நான் செகண்ட் மந்த்துக்குள்ளே வரேன் சார் அப்படின்னா எனக்கு கோர் கான்செப்ட்குள்ளே போகிறேன். அதாவது ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக நான் பாலிட்டிக்குள்ளே போகிறேன். ஸோ அங்கே நம்ம பாலிட்டி பற்றி பேசியிருக்கோம் ஒரு பேசிக்காக. அடுத்து கான்ஸ்டியூஷன் தான் என்ன, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஜியாகிரஃபியோடைய இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபின்ற ஒரு பேசிக்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொண்டு போக போகிறோம். அப்படி ஆப்டிடியூட் பார்க்கும்போது இங்கே பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இந்த 3 டாப்பிக்கும் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அண்ட் தென் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ். ஸோ உங்களுக்கு புரியுதா? இங்கே பேசிக் இருக்கிறது இங்கே அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கேன், இங்கே பேசிக் இருக்கிறது இதுக்கு அடுத்த ஸ்லைடில் அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் இந்த ஒரு ஃபேஸ் வரும்போது நீங்கள் வீக்லி ரிவிஷன், ஸோ ரிவிஷன் எப்பயும் ரொம்ப 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 முக்கியம்.
அதே மாதிரி டாபிக் வைஸ் இல்லை சப்ஜெக்ட் வைஸ் பிவைக்யூ. ஸோ பிவைக்யூ அனாலிசிஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதுதான் பேட்டர்ன், அதை தான் திரும்ப திரும்ப அவன் ரிப்பீட் பண்ண போகிறான். ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் சரிங்களா. அண்ட் டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்து நான் 3rd மந்த்துக்குள்ளே வரேன் அப்படின்னா இங்கேயும் 180 எல்லாத்துலேயும் 180 வரணும். எஸ். ஸோ 3வது மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது போகிறேன். அதாவது ஸோ இந்தியன் எக்கனாமியோடைய பேசிக் கான்செப்ட்ஸ். அப்போ இதோடைய அடுத்து வந்து நமக்கு அடுத்ததில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியோடைய ஃப்ரீடம் மூமெண்ட், ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தோமா, பயாலஜி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணு. நான் உட்காந்து நான் ஹிஸ்ட்ரி முடிக்கணும், நான் பாலிட்டி முடிக்கணும் இல்லாமல் அதோடைய பேசிக், அதோடைய ஓவர்வியூ, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எது முக்கியம், எப்படி படிக்கலான்ற ஒரு ஓவர்லைன் என்ன பண்ணிக்க, ஒரு அவுட்லைன் போட்டுக்கோ. அண்ட் தென் அதை 1 by 1 ஃபாலோ பண்ணு சரிங்களா. அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட்குள்ளே போங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ் அப்படின்றது டெய்லி பேசிஸ் ஆகும். ஸோ என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது அண்ட் ரிவைஸ் பண்ணுங்க ஒரு சப்ஜெக்ட்ல முடிக்க சரியா. அடுத்த மந்த் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் செகண்ட் பார்ட்குள்ள போறோம். ஸோ எக்ஸாம் ஓரியன்டட் சரிங்களா. ஓகே. இப்போ இங்க இந்தியன் ஹிஸ்டரியோடைய ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், ஸோ இந்த 3மே என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கே இந்தியா பிளஸ் தமிழ்நாடு பார்த்தோம், இங்கே வேர்ல்டு பிளஸ் தமிழ்நாடு பார்க்க போறோம். ஓகே. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு 6 மந்த்துக்கு. அண்ட் தென் அல்ஜிப்ராவும் மென்சுரேஷனும் என்ன பண்ண போறோம், ஆப்டியில் பார்க்க போறோம். இங்க ஒரு 2 செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, இல்லை நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் எடுத்தாலும் ஓகே. அதே மாதிரி பிவைக்யூ ரிவிஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ மந்த்லி ரிவிஷன் அப்படின்றதும் இருக்கணும் சரிங்களா. ஸோ இதை என்ன பண்ணுங்க 4th மந்த் அப்படின்றது ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5th. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்னா ஸோ ரிவைஸ் பண்ண போகிறோம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உன்னுடைய வீக் ஏரியாவை என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே ஃபுல் சிலபஸ் நீ ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 4 மாத காலம் கண்டிப்பாக போதும். இன்னமும் நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்சஸ் அப்படின்றத பண்ணிக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி ரிவிஷன் அப்படின்றத பண்ணிட்டு ஸோ ஆப்டிடியூட் மிக்சடு, அதாவது என்ன பண்ணிக்கோ ஒரு பிவைக்யூவாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. 25 கொஷின் சரியா. இது இல்லாமல் ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் இது வந்து கண்டிப்பாக இனிஷியலாக என்ன பண்ணிக்கோ ஆல்டர்னேட்டாக போடு. ஏன்னா உன்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டெடியாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாத பட்சத்தில் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலில் ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோ. அண்ட் தென் அதோடைய அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிவிஷன்ப்பா. ஸோ இதுதான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் பூஸ்ட் பண்ணும். ஸோ நீ எல்லாமே ரெடி ஆகிட்டு இந்த 6 மாதம் இல்லை ஆகலையா, இன்னொரு மாதம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி ரிவிஷன் பண்ணிடு. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோ, ஸோ உன்னுடைய நோட்ஸ் இருக்கும், ஸோ அதை ரிவைஸ் பண்ணு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. அண்ட் தென் ஃபார்முலா, ஃபேக்ட் அந்த மாதிரி ஆப்டியில் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இங்கே ஃபுல் லென்த்து எல்லா வீக்கும் எடுத்துருக்கணும். ஸோ இப்போ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பண்ணலாம். அண்ட் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ 4லேருந்து 5 டாபிக் அப்படின்னு ரிவிஷன் பண்ணுங்கள் சரியா. ஸோ இது தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 6 மந்த் நான் ஜஸ்ட் ரஃப்லி போட்டிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும், இல்லை என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. சரி சார், இப்போ நீங்கள் வந்து ரஃப்லி வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி பேசிக்னு கொடுத்துட்டீங்க. அப்போ நான் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும்ல, கரெக்டாக. இப்போ என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ரிப்பீட்டட் டாபிக். ஸோ தமிழ்நாடு லெவலில் கேட்கக்கூடிய இந்த எக்ஸாமில் ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸோ என்ன மாதிரியான கான்செப்ட் எம்சிக்யூ இருக்குன்றது பாருங்கள். அண்ட் ஸ்கூல் புக் அப்படின்றது நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும் சரிங்களாப்பா. எஸ் சரி ஓகே. இப்போ இந்த ஒரு சிலபஸை நம்ம எங்கே சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்க, குரோம் போயிட்டு இங்கே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ன்னு போடுங்க சரிங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் 2025 போட்டிருந்தாலும் ஓகே, இல்லை எப்படினாலும் சரி உங்களுக்கு சிலபஸ் அப்படின்றது இங்கே வந்துடும். ஸோ என்ன எக்ஸாமோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குரூப் 2A இங்கே டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஸோ சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் 1 யூனிட் 2 சொல்லிட்டு கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்றது இருக்குது சரிங்களா. நீங்கள் இதை 1 by 1 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப்டி பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, தமிழோடைய சிலபஸும் இருக்குது. இல்லை சார் எனக்கு பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய ADA247 வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஆல் கோர்ஸ் இருக்கும், ஸ்டேட் எக்ஸாம். ஸோ தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே டிஎன்பிசி இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்ம லான்ச் பண்ண சிறகுகள் 2.0. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் டெஸ்ட் அப்படின்றது இருக்குன்றதா உங்களுக்கு தெளிவாக வந்துடும். ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய என்கொயரின்றதை கேட்டுக்கொள்ளலாம். ஸோ ஃபேக்கல்ட்டியோடைய டெமோ வீடியோ இருக்குது. ஸோ இன்னும் கீழே போனால் ஸ்டடி பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஃபேக்கல்ட்டியோடைய கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன டைமிங்ன்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர்லி டாபிக் வைஸ் அப்படின்ற சிலபஸ் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பின் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டடி பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களாப்பா? எஸ், ஓகே. இப்போ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படியே இங்கே வந்துருங்க, மோர் ஆஃபருக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கோட் Y1029 அப்படின்றத என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் இந்த நியூ இயர் ஆஃபர் இன்னையோட முடிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கம்மியாகி 2900 ரூபாய். சரியா? Y1029. ஸோ 27% என்னுடைய கோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேறு ஏதேனும் டவுட்டுக்கு vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் பேட்ச் ரிலேட்டட் டவுட்ஸ், ஸோ இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ண, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் சரி, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு மெயிலுக்கு மெயில் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பேட்சஸ்க்கு பதிலாக நம்மளுடைய தமிழ்நாடு டிஎன் மெகா பேக், ஸோ லிங்க் அதுவும் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 தான் ஆகுது. அதை யோசிக்காமல் 2 வருடம் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் இருக்க போகுது. நான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு செட் ஆகல, நான் பேங்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சேஞ்சஸ் அப்படின்றத ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் ஸ்டடி பிளானையும் நீங்கள் இதை வச்சு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளலாம். எஸ், ஸோ கண்டிப்பாக 2026 அப்படின்றது உங்களுக்கானதாக இருக்கும். எஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ.